சின்ன பொண்ணு வா. வாரேங்க்கா வாரேன், உள்ளே போங்க. சொல்லுங்கக்கா. உட்கார் சின்ன பொண்ணு, உட்கார்ந்ததுக்கப்புறம் பேசலாம். சரிங்கக்கா. என்ன சின்ன பொண்ணு, வளர்த்தவே காசு எதுவும் வேணுமா என்னன்னு கேட்டுட்டு பண்ணதுக்கு நீ அங்கே போய் அவட்ட என்ன பேசிகிட்டு இருக்கா? அக்கா அவிய தான் சும்மா இல்லை சோகமாக படுத்திருந்தாவளா, சரி கொஞ்சம் நேரம் அவியில் சிரிக்க வைக்கலாம்னு நினச்சி பேசினேன். ஆனால் அவளுக்கு கோவம் வந்துட்டு தான் நான் என்ன செய்ய. இந்த மாதிரி சோஃபாவில் இருக்கிறதே ஒரு தனி சோகம் தான் பற்றியிலாக்கா. நல்லா காலுக்கு மேலே காலை தூக்கி போட்டுட்டு சாஞ்சிட்டு ஹாயாக இருக்கலாம். நான் உன்னை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், நீ என்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கா சின்ன பொண்ணு? சொல்லுங்கக்கா, நான் தான் உங்கள்கிட்ட இருந்து கேட்டுட்டு தானே இருக்கேன். ஐயோ உன்கிட்ட பேசுகிறது நான் சும்மாவே இருக்கலாம் சின்ன பொண்ணு. சரிக்கா அதை விடுங்க. என்ன வளரக்கா காசு எதுவும் கொடுக்க புரியல அப்படி? ஆமாம் சின்ன பொண்ணு, பாவம் வளரு. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு விடாக்கா. அவள் புருஷனும் நல்லா குடிக்கிறான். குடிக்கலைன்னா கூட எப்படினாலும் வச்சு காப்பாற்றிடுவான். அவன் நல்லா குடிச்சிட்டு அலையிறானா என்னன்னே அவள் வச்சு இந்த பையனுக்கு படிக்கலாம் வைக்க போகிறான்னு எனக்கே தெரியல. நினச்சாலே கவலையாக இருக்குது. அக்கா அவிய பிரச்சனைக்கு கூட நீங்கள் பணத்தை கொடுத்து சரி பண்ணிடுவீக்கா. என் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனக்கு மொதல் அதை ஒரு வழி பண்ணுங்க. உங்கள் வீட்டில் என்னாச்சு? உன் மாமியார் நல்லா பாசமாக தானே இருக்கவன்ட்ட, என்ன 2 நேரம் எதுவும் சண்டை எதுவும் போட்டிரா? என்னக்கா சொல்ல, என் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குக்கா. என் மாமியார் கிழவி எந்த நேரமும் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு முடிவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி என்னைக்காவது ஒரு நாள் கொண்டுருவேங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏன் சின்ன பொண்ணு இப்படிலாம் பேசுகிறா? என்னாச்சு? ராசாத்தியக்கா அப்படியே தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறாள்லாம் கிடையாதே, நல்லா பாசமாக தானே இருப்பவ. என்னக்கா சொல்கிறீங்க? எந்த நேரமும் திட்டிக்கிட்டே கிடக்குக்கா. ஏசுதுக்கா, ரொம்ப ஏசுது. யார்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன அம்மா அப்பாவாக்கா இருக்காவே போய் சொல்லி அழுறதுக்கு. என் புருஷன் எதுக்குமே ஆக மாட்டேங்கக்கா. வேலைக்கு போகிறான், வீட்டுக்கு வரான், நல்லா திங்குறான், தூங்கிடுறான். அவெல்லாம் எதுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணானே தெரிலக்கா.